சாகித்ய அகாடமியின் சிறுவர் இலக்கியத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற முதல் நாவல். சின்ன பசங்களுக்காக எழுதப்பட்ட நாவல். பெரியவங்களும் படிக்க வேண்டிய நாவல். நம்ம இப்போ ரொம்ப வேகமால இருக்கிறோம். எல்லாத்தையும் லைவ் போட்டு போயிடுறோம் இல்லையா? அப்போ லைவ் இருக்காது. மறுநாள் லைவா பூராமே சொல்லி காமிப்போம். அதான் அந்த புரிஞ்சுக்கிற முடியுன்றக்காண்டியே கதையை வாசிக்க கொடுக்கலாமானா இல்லை. கல்வி எவ்வளோ முக்கியம், சாலை பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம், விபத்துனா என்ன ஆகும், ஒரு பிரச்சனைன்றப்போ எப்படி போராடணும், தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காம எப்படி இருக்கணும், பிரச்சனை வந்த பிறகு அதன் பிறகு பயப்படாம எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற எல்லாமே எளிமையான ஒரு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் அந்தோணியின் ஆட்டுக்குட்டி. மா கமலவேலன் எழுதிய புத்தகம். இது ஒரு சிறுவர்களுக்கான முழு நாவல். சாகித்ய அகாடமியின் சிறுவர் இலக்கியத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற முதல் நாவல் இந்த நாவல். அந்தோணியின் ஆட்டுக்குட்டி சின்ன பசங்களுக்காக எழுதப்பட்ட நாவல். பெரியவங்களும் படிக்க வேண்டிய நாவல். ரொம்ப அருமையான நாவல். இந்த நாவல் நேற்று பேசிய கதைக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. நேற்று ஆரோக்கியம், மேரி, அந்தோணியார், செயின்ட் ஆண்டனி எல்லாம் படிச்சிட்டோம், பேசினேன் கோவிர கழுதைகளில். இன்னைக்கு அந்தோணியின் ஆட்டுக்குட்டியில் அந்தோணி அவர் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறாரு. அவங்க பாட்டி பேர் ஆரோக்கிய மேரி. எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே தோணுச்சு. சரி, கதைக்குள்ளே போகலாம். இந்த நூல் சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே இந்த எழுத்து நடை தான். எந்த விதமான விளையாட்டும், அதாவது இலக்கிய விளையாட்டு வலிந்து திணிக்கப்பட்ட எந்த ஒரு சொற்றொடருமே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப இயல்பாக, ஒரு அழகான தமிழில் எழுதப்பட்ட நாவல் இது. அப்படியே சொல்ல வேண்டிய விஷயத்த அப்படியே சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய பெரிய வாக்கியங்களோ பெரிய பெரிய பத்திகளோ இல்லை, சின்ன சின்னதாக அழகாக எழுதப்பட்ட நாவல். அந்தோணி ஒரு ஆட்டுக்குட்டி மேய்க்கிற பையன். அவங்க அம்மா பூக்கடையில் வேலை பார்க்குறாங்க. அப்பா இறந்துட்டார். பாட்டி ஆரோக்கியம் மாரி வீட்டில் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு நண்பன் பால் பாண்டி. அவன் வெளியூரில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன். அவங்க ஊரில் ராயப்பன்னு ஒரு ரவுடி. இவங்களை வச்சு இந்த கதை நகருது. ரொம்ப அழகாக இந்த கதைக்களத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. முதல்ல அவருக்கும் அந்த பையனுக்கும் அவனுடைய நண்பனுக்கும் இடையில இருக்கிற நட்பை பற்றி சொல்லும்போது, அந்த பால்பாண்டின்ற பையன், வெளியூரில் படிக்கிற பையன் கதை சொல்லுவான். கதைன்றப்போ என்னென்ன நடந்துச்சோ அதில் நடந்ததெல்லாம் சொல்லுவான். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசில் ஒரு சினிமா கூட எல்லாருமே போய் எல்லா சினிமாவையும் பார்த்துட முடியாது. ஒரு நல்ல நாளோ ஒரு சினிமா புதுசாக ரிலீஸ் ஆனதோ ஏதோ ஒன்றாச்சுன்னா மறுநாள் வர்றப்ப யாராச்சும் ஒரு கூட்டத்தில் யாராவது ஒரு நண்பன் பார்த்துருப்பான் அந்த படத்தை. அவன் அந்த நடந்த கதையை பூரா சொல்லுவான். அந்த படத்துடைய கதையவே சொல்லி முடிப்பான். அதில் இருக்க நகைச்சுவையை பூரா சொல்லி முடிப்பான். கூடி பேசி பார்த்த கதையை, கண்ட காட்சி கதையை நண்பர்கள்ட்ட சொல்கிறதே பெரிய சுகம். அதை இந்த பால்பாண்டியும் அந்தோனியும் பேசும்போது என்னால் உணர முடிஞ்சிச்சு. அந்த சினிமா பார்த்தேன்டா அப்படின்னு அந்த சினிமாவில் இருக்க எல்லா கதையும் சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த எல்லா விஷயத்தையும் வாய் வழியாக சொல்லுவாங்க, பேசுவாங்க. நம்ம இப்போ ரொம்ப வேகமால இருக்கிறோம். எல்லாத்தையும் லைவ் போட்டு போயிடுறோம் இல்லையா? அப்போ லைவ் இருக்காது. மறுநாள் லைவாக பூராமே சொல்லி காமிப்போம். அதை அந்த உரையாடலை படிக்கும் போது எனக்கு அப்படி இருந்தது. அதற்கடுத்து அந்த குடும்பப்படுற கஷ்டம், அறிவொளி இயக்கம், பள்ளிக்கு செல்லாதவர்கள் படிக்கிறதுக்கு இருக்கிற அடுத்த வாய்ப்பு, அதற்கு அடுத்ததாக எல்லா ஊர்லேயும் இருக்க அடுத்தவன் சொத்தை, அடுத்தவன் காசை அடித்து பிடுங்கி சாப்பிட்ற 4 ரவுடிகளை பற்றின அந்த கதாபாத்திரங்களும் உள்ளே கொண்டு வர்றாரு. அவங்கள வச்சு அவங்க ஊரில் இந்த திருவிழா அது இதுன்னு ஏதோ ஒரு பேரை சொல்லி ஊர் வசூல் போட்டு திங்கிற அந்த கருத்தும் உள்ளே வருது. அந்த மாதிரி அந்த ஆளுங்க பண்ணுறாங்க. அவங்க அந்த ஊருக்கு வரின்னு ஒன்று விரித்து ஒவ்வொரு குடும்பம் இவ்வளோ கொடுக்கணும், ஒரு நெருக்கம். அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு கதை நகருது. இந்த இடத்துல தான் பெரியவங்களும் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா பொதுவாகவே இன்ன வரைக்கும் ஒரு விபத்து நடந்தால் உடனடியாக போய் யாரும்
எதுவும் செய்கிறதில்ல. ஏன்னா முதல் பிரச்சனை வந்து போலீஸ் கேஸ் ஆகும். அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு அலையணும் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ இடையில ஒரு சட்டமே தெளிவாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. யாருனாலும் உடனடியாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. சட்டம் நடைமுறைப்படுத்தியே இருக்கிறாங்க. அப்போது அந்த இதில் ஒரு விபத்து நடக்குது இந்த கதையில். அதை அந்த அந்தோணி, அவர் நண்பன் பால்பாண்டி, அவங்க அப்பா 3 பேரும் போய் எப்படி காப்பாற்றுறாங்க, காப்பாற்றிய பிறகு அவர்கள் எப்படி பிழைக்கிறாங்க, பிழைத்த பிறகு ஒரு சிக்கல் நேருது இவங்க காப்பாற்றினவங்களுக்கு. என்னென்னா அந்த விபத்தில் சிக்கினவங்களுடைய நகை பணமெல்லாம் காணா போயிருக்கு. அப்போது இந்த நகை பணத்தை யார் எடுத்தா எப்படி அப்படின்றப்போ முதல் சந்தேக பார்வை உதவி செஞ்ச பால்பாண்டியின் அப்பா மேலே திரும்புகிறப்போ, அதுக்கப்புறம் கதையை வழக்கம் போல் இது யார் செஞ்சா அப்படின்னு கண்டுபிடிக்க வச்சு சுமூகமாக சிறப்பாக கதையை முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து நிறைய இடங்களில் நடக்கிற உண்மையான விஷயம். அதை வந்து நம்ம கதையில் சொல்லியிருக்கிறாரு. விபத்து நடக்கிறப்போ, விபத்து நடந்த நள்ளிரவுகளில் அறியாத நேரத்தில் நடக்கிற விபத்துகளில் சில நேரங்களில் இந்த மாதிரி அவர் உடைமைகளோ பொருளோ ஏதோ களவாடப்படுகிறது தொடருது. அதை வந்து காட்சியாக வச்சுருக்கப்போ நடக்கிறது தானே கதையாக வருது. அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு பாராட்டு விழா அது இதுன்னு கதை நல்லபடியாக முடியுது. சிறப்பாக நான் இந்த நாவலில் பார்க்குறது, இது குழந்தைகளுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு 100% உண்மை. ஏன்னா தமிழ் வாசிக்க தெரிந்த உங்கள் குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வாசிக்காமல் எளிமையாக வாசித்து கதையை புரிஞ்சுக்கிற முடியும். அப்புறம் இப்போ அந்த புரிஞ்சுக்கிற முடியுன்றக்காண்டியே கதையை வாசிக்க கொடுக்கலாமானா இல்லை. கல்வி எவ்வளோ முக்கியம், சாலை பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம், விபத்துனா என்னாகும், ஒரு பிரச்சனைன்றப்போ எப்படி போராடணும், தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காம எப்படி இருக்கணும், பிரச்சனை வந்த பிறகு அதன் பிறகு பயப்படாமல் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற எல்லாமே எளிமையான ஒரு நடையிலையும் குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கான மொழி வழக்கையும் அழகாக எழுதி கொடுத்துருக்குறாங்க. இன்று மா கமலவேலன் எழுதிய அந்தோணியின் ஆட்டுக்குட்டி என்ற நாவலை பற்றி உங்களிடம் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.